ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் இந்த ஆண்டு இறுதியில் நிறுத்தப்படுவதாக இந்திய பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நோட்டா பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடோவுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் ஒன்றில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக இந்தியா என்னிடம் தெரிவித்துள்ளது. இது ஒரு நீண்ட செயல்முறை மற்றும் உடனடியாக நிறுத்த முடியாது. நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசியதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் முற்றிலும் நிறுத்துவார்கள். இது மிகப்பெரிய விடயம். கிட்டத்தட்ட 40% எண்ணெய் கொள்முதலை இந்தியா செய்கிறது. இருப்பினும் இது தொடர்பில் இந்தியா தரப்பில் இதுவரையில் எவ்வித அதிகார அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் மோடியுடன் பேசியதாக மற்றும் ரஷ்யா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தப்போவதாக டிரம்ப் அறிவித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இருப்பினும் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரத்னீர் ஜெய்ஸ்வால் மோடியுடன் டிரம்ப் உரையாடியது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மோடியுடன் பேசியதாக டிரம்ப் தெரிவித்ததை இந்தியா மறுத்தது தொடர்பாக டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர்கள் அப்படி தெரிந்திருந்தால் கூடுதல் வரியை செலுத்த வேண்டியிருக்கும். அவர்கள் அப்படி சொன்னதாக நான் நம்பவில்லை என்று மோடியுடன் பேசினேன். ரஷ்ய எண்ணெய் வாங்கப் போவதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று மோடி தெரிவித்துள்ளார்.